வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல சில ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, வாக்குப்பதிவுக்கு பிறகு வந்த சில ஆய்வுகளை வச்சு அங்க உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு நாம கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். முதல்லயே ஒரு பெரிய நம்பர் 20%. எதுக்குன்னு கேக்குறீங்களா? தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவேக, இந்த புத்தம் புது கட்சிக்கு கிட்டத்தட்ட 20% வாக்கு வங்கி கிடைக்கலான்னு ஒரு கணிப்பு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஓட்டு போட்ட ஒவ்வொரு 100 பேர்ல 20 பேர் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மொத்த கணக்கையுமே மாத்தி போட்டுருச்சு. இந்த நம்பரை பார்த்து அரசியல் ஆய்வாளர்களே கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்ளோ பெரிய சப்போர்ட் திடீர்னு எப்படி எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கான பதில், இந்த தடவை ஓட்டு போட வந்தவங்க எண்ணிக்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதுல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை சுமார் 10% வரைக்கும் அதிகமாயிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்பவே முக்கியமான ஒரு உயர்வு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஓட்டுப்பதிவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் முதல் முறையா ஓட்டு போட வந்த இளைஞர்கள்தான்னு வாக்குச்சாவடிகள்ல இருந்து வர்ற தகவல்கள் சொல்லுது. ஒருவேளை இளைஞர்களும் பெண்களும் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை விரும்பி இந்த புது கட்சிக்கு ஆதரவா திரண்டிருக்கலான்னு தோணுது. சரி, இந்த புது வாக்காளர்களோட என்ட்ரி தமிழ்நாட்டோட மொத்த அரசியல் களத்தையும் எப்படி மாத்தி அமைச்சிருக்குன்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்த சார்ட் நடந்த மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. டிஎம்கே, அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் தங்களோட வாச ஓட்டுக்கிப்பான தக்க வச்சுக்கிட்டாலும் தவக கிட்டத்தட்ட 20% வாக்குகளை அள்ளியிருக்கு. நாம் தமிழர் கட்சியும் தங்களோட வாக்கு வங்கியை பெருசா இழக்காம தக்க வச்சுக்கிட்டாங்க. தவைகவுக்கு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல, குறிப்பா சென்னையில நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனா அதே சமயம் பல வருஷமா அவங்க கட்டமைச்ச ரசிகர் மன்றங்கள் மூலமா கிராமப்புறங்கள்லயும் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் மத்தியில பிரபலமான நாம் தமிழர் கட்சி அவங்களோட வாக்கு வங்கிய கிட்டத்தட்ட தக்க வச்சுக்கிட்டாங்க. ஓட்டுப்பதிவு அதிகரிச்சதால அவங்க வாக்கு சதவீதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு புது டீம் களத்துக்கு வந்ததுமே இந்த எதிர்பாராத போட்டி எலெக்ஷன் அன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரஷர் சூழலை உருவாக்குச்சுன்னு தான் சொல்லணும். கிடைச்ச தகவல் படி தேர்தல் அன்னைக்கு நிறைய சர்ச்சையான சம்பவங்கள் நடந்திருக்கு. தவேகா ஆதரவாளர்கள் ஓட்டு போட வர்றதை தடுக்கிறதுக்காக பஸ் நிறுத்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சர் சேகர் பாபுக்கும் தவேகா உறுப்பினர் ஒருத்தருக்கும் நேரடி மோதலே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. கர்ப்பிணியா இருந்த நாதாக வேட்பாளர் அனிஷா பாத்திமாவை திமுகவினர் தாக்கினதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. பூத் கேப்சரிங், கள்ள ஓட்டுன்னு புகார்களும் அடுக்கடுக்கா வந்திருக்கு. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த திடீர் தேர்தல் சவாலை சமாளிக்க ஆளும் கட்சி அதிகாரத்தை தக்க வைக்க ரொம்பவே கடுமையா முயற்சி செஞ்சாங்களோ அப்படின்னு சில தரவுகள் சொல்லுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி, இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. அதுதான் துங்கு சட்டமன்றம். ஆமா, இப்போதைய நிலவரப்படி இது நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பிருக்கு. துங்கு சட்டமன்றம் அமைஞ்சா என்னாகும் தெரியுமா? ஒரு சில சீட் ஜெயிச்ச ஒரு சின்ன கட்சி கூட கிங் மேக்கரா மாறிடலாம். அதாவது அடுத்து யாரு முதலமைச்சர்னு முடிவு பண்ற சக்தியே அவங்க கைக்கு வந்துடும். இப்போ தவவேகவுக்கு முன்னாடி 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, அவங்க வாக்குகளை பிரிச்சதால தெரியாம ஆளுங்கட்சிக்கு சாதகமா முடிஞ்சிருக்கலாம். இல்லன்னா அவங்க வாக்குகளை சீட்டுகளா மாத்திட்டாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் பேரம் பேசுற அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியா உருவெடுக்கலாம். கடைசியா இத நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த எலெக்ஷன்ல நாம பாக்குறது ஒரு தற்காலிக மாற்றம் தானா, இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய சகாப்தமே தொடங்கிடுச்சா? இறுதி முடிவுகள் வர்றப்போ இது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும்.